நம்ம தேனி மாவட்டம் அலிநகர பகுதியில வீரப்ப ஐயனார் கோயில் திருவிழாக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து போயிருந்தோங்க. சித்திரை 1ஆம் தேதி நடக்கிற இந்த ஒரு நாள் திருவிழால மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழால கலந்துக்குவாங்க. பக்தர்கள் பால்குடம், காவடி, அழகு குத்துதல், வீரப்ப ஐயனார் குதிரையில அமர்ந்து கோவிலை நோக்கி ஊர்வலமா வந்துட்டு இருந்தாருங்க. மலைக்கு அடிவாரத்துல இருக்கிற வீரப்ப ஐயனாரை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ள இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நடந்துதான் வந்து போக போறோம். நிறைய பேர் பைக்கு அப்புறம் ஆட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. ஆனா அதிகமான இளைஞர்களும் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துதாங்க வந்து போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில வந்து பாத்தீங்கன்னா நீர்மோரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் எல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கப்பவே மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதாங்க அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு நீங்க இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கோயிலுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். சோ சரியான கூட்டங்க. ரொம்ப நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி சாமி தரிசனம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அங்க இருக்கிற கருப்பசாமி கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் எல்லாம் தரிசனம் பண்ணோம். சோ இதுதாங்க வீரப்ப ஐயனார் கோவில். 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் சுயம்பு வீரப்ப ஐயனாரை கண்டெடுத்திருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறை நம்ம முழுசா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல நான் தெளிவா வந்து சொல்றேங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கோயில இருந்து கிளம்பியாச்சுங்க. நீங்க இந்த திருவிழாக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஊருக்குள்ள பார்த்தோம்ல வீரப்ப ஐயனார் அவர் வந்து கோயில வந்து ரீச் பண்ணிட்டாருங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு